காமராசர் ஆட்சி வர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே தலைவர் ஐயா தான். அது காங்கிரசும் மறந்துகிட்டு இருக்கு தவிர உண்மையிலேயும் காமராசர் ஆட்சி வரணும்னா அது நீங்க எல்லோரும் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையிலேயும் காமராஜர் ஆட்சி உணர்வுபூர்வமா கொண்டு வருவோம். ஏன்னா ஐயா இன்னைக்கு கர்ம வீரர் காமராசரை பத்தி பேசணும்னு சொன்னார்னா 5 மணி நேரம் பேசுவார். தொடர்ந்து ஐயா பேசுவார். அந்த கவனித்தீரா? எதை மன்னா? கவனித்தீரா? இல்லை மன்னா. நீர் எதைத்தான் செய்யாக கவனித்தீர்? இன்னைக்கு நம்ம நீர் மேலாண்மைனா என்னன்னு இந்த காலத்துல 50 வருஷமா இவங்க 2 பேருக்கு யாருக்கும் தெரியல. காவேரி கர்நாடகால இருந்து வந்துட்டு இருக்கு. பிறகு முல்லை பெரியாறு கேரளா சம்பந்தமா கிருஷ்ணா ஆந்திரா எல்லா பிரச்சனையும் நம்ம பாலாத்துல இருந்து அது ஆந்திரா பிரச்சனை இருக்கு. எல்லாமே பிரச்சனையா இருக்கு. ஆனா தாமிரபரணி நம்ம ஊர்ல ஆரம்பிக்குது, நம்ம ஊர்ல முடியுது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா அன்னைக்கு நான் திருச்செந்தூர் கோயிலுக்கு போவேன். அதுல ஒரு சில நபர்கள் ஏதோ ஒரு காமராசர் அவர்கள் வந்து இதுதான் அவங்க ரசத்தடி நீர் மட்டும் கிடையாது, அங்க காத்துல இருக்கிற நீர் உறிஞ்சிடும். அது ரொம்ப மோசமானது. ஒரு அதை இவங்களால அறக்கற்ற முடியல. அது நிச்சயமா அதுக்கு அந்த பயாலஜி இவங்க கூட சேர்ந்து அரசியல் பண்ணா மேடைக்கு மேடு தர்மடி விழும் போல் இருக்கு. யார் தலைவர் ஆகணும், யார் செயல் தலைவர் வரணும், இதெல்லாம் இதுதான் கவலைப்பட்டு தவிர விவசாயிகளை பத்தி யாரும் கவலைப்படல. அதெல்லாம் அவங்க செத்துட்டு என்ன ரொம்ப அழகா இருக்காங்களா? அட கொக்கா மவனே, மூஞ்சி இந்த கண்டிச்சிட்டு இருக்கும் போதே நீ அக்காவை ரசிக்கிறியே, புல் மூஞ்சி இருந்தா நீ எத்தனை அக்காவை ரசிப்ப? போட நாய இதெல்லாம் நான் சொல்லுது. ஏன்னா இன்னும் நிறைய நான் பேசுவேன், பாத்துக்கணும். அதே போன்று உடம்பு சரியில்லையா இவ்வளவுதான் இருக்கும். இன்னைக்கு அந்த பட்ஜெட் எப்படி போடணும், ஐஏஎஸ் அதிகாரி வச்சு போடணுமா? இவங்களுக்கு எதுவும் தெரியாது. விவசாய சங்கத்தை கூப்பிடுங்க, 100 அமைப்பை கூப்பிடுங்க, வாங்க எல்லா அமைப்பும் கூப்பிடுங்க, 2 நாள் ரூம்ல போடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் நீங்க விவாதம் பண்ணுங்க. யாரும் பாக்கல. இங்க 100 பேர் யாரும் பாக்கல.